each and every one of you sitting here, especially the press people as well as the doctors. Now I request Dr. Sivaraman and Dr. Jayaprakash Narayanan to unveil the launch of Pacifex. Thank you. Thank you, Dr. Sivaraman sir, Dr. Jayaprakash Narayanan sir. என்கின்ற வயிற்று பொறுமல். ஏன்னா இப்ப உள்ள வீடுகளில் அஞ்சரை பெட்டியை மறந்தாச்சு. அந்த காலத்துல திருமணம் செய்து மணவாளன் வீட்டுக்கு போகும்போது முதல்ல குத்து விளக்கு, பிறகு அஞ்சரை பெட்டி. இப்போ அந்த அஞ்சரை பெட்டியை எல்லாரும் மறந்தாச்சு. அதனால அஞ்சரை பெட்டியில் உண்டான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அமைந்த பேசிஃபெக்ஸை நாங்கள் பிரிஸ்கிரிப்ட். எதை மறந்து விட்டார்களோ அதை நினைவுபடுத்துகிறோம். இந்த மரு பரவாயில்லையா? இந்த பேசிஃபெக்ட்ன்ற மருந்து ஆயுர்வேத சித்தா மூலிகை கலந்த மருந்தாகும். இதில் இருக்கிறது கொத்தமல்லி, பட்டை, வெற்றிலை, இதனோட சாறுகள்லேருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ட். அதை தவிர பிரண்டையும் இதில் இருக்கிறது. இதில் பெருஞ்சீரகம், கருஞ்சீரகம் முதலிய கலவைகளை கொண்டது. ஐயா சொன்னபடி, அவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் டாக்டர் சொன்னபடி மறந்த அஞ்சரை பெட்டியை நாங்கள் நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்துள்ளோம். இந்த மருந்தை உட்கொள்ளும் போது பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க அசிடிட்டியை மட்டும் குறைக்கிறது. இது அசிடிட்டிக்கு மட்டும் இல்லை, வாயிலிருந்து ஆசனவாய் வரை உள்ள குறைபாடுகளுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி தரும். அசிடிட்டியா இருந்தாலும் சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு முன்னாடி. இல்ல வயிறு உபசமா இருக்கு, ஃபிளாட்டுலன்ஸ் சரியா டைஜஸ்ட் ஆகல, சாப்பிட்ட பின்பு இதை அருந்தினாலும் ரிலீஃப் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ், அதாவது தமிழ்ல டக்குன்னு சொல்ல வரல, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்டுக்கு 1 to 2 மணி நேரத்திற்குள் இந்த நிவாரணம் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான தகவலை அவர் சிவராமன் ஐயா சொன்னார்கள். இந்த மருந்தை ஒரு ப்ரீபயாட்டிக்காக உபயோகிக்கலாம். வருங்காலத்துக்கு வரக்கூடிய நோய்களை தவிர்க்கவும் யூஸ் செய்யலாம். குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராமல் தடுக்கவும் இது ஒரு அருமருந்தாக இருக்கு. இதை நாங்கள் பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு ரெக்கமெண்ட் செய்யறதில்லை, குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு ரெக்கமெண்ட் செய்வதில்லை. இது அடல்ட்டுக்கு மட்டும். 12 to 18 வயது உள்ளவர்களுக்கு 2.5 ml இருந்து 5 ml 2 to 3 வேளை, வளர்ந்தவர்களுக்கு அதாவது அடல்ட் பேஷண்ட்டுகளுக்கு 5 ml to 10 ml 3 வேளை. இப்பதான் சொன்னேன். அதாவது வெற்றிலை இருக்கு, கொத்தமல்லி இருக்கு, பட்டை இருக்கு, பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், பிரண்டை, இந்த மருந்துகள். அப்பெக்ஸ் நிறுவனம் சித்தா ஆயுர்வேதா துறையில மிகப்பெரிய அளவுல வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம். பொதுவா ஆயுஷ் துறையை சார்ந்த மரபு மருந்துகள் நவீன வடிவம் பெறுறது அப்படிங்கிறது புதிய அறிவியல் தொழில்நுட்பம், நவீன அறிவியலினுடைய பல்வேறு ஆய்வுகளை உள்ளடக்கி ஒரு எல்லோருக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுல ஒரு தரமிக்க மருந்துகளை கொண்டு வர்றதுல அவங்க ரொம்ப ஒரு முன்னோடியாக செயல்பட்டு வரக்கூடிய நிறுவனம். அவங்க இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிற இந்த பாசிஃபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வயிற்று புண்களுக்காக, சித்த மருத்துவத்துல குண்மம்னு சொல்லுவோம், நார்மலா காமனா பர்சன் சொல்றது கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய்களுக்கு ஒரு சிறப்பு கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஒரு தனித்துவமிக்க விஷயம் என்னன்னா, அதுல சேர்க்கப்பட்டிருக்கிற இன்கிரீடியன்ட் பிரதானமா அதனுடைய சுவை வெற்றிலை சுவை. ஒரு வெற்றிலை நார்மலா தாம்பூலம் தரித்தல்ங்கிறது நம்ம இந்திய பண்பாட்டுல மிக முக்கியமான ஒரு பழக்கம். உணவு முடிக்கும் போது அது சீரணத்துக்கு மிக சிறப்பாக உதவுங்கிறதுனால அந்த பழக்கம் இருந்தது. ஆனா வெற்றிலை சீரணத்துக்கு மட்டும் இல்ல, பல்வேறு மருத்துவ குணங்கள் அதுல இருக்கு. அந்த வெற்றிலையை முன்னிலைப்படுத்தி அதோட சீரகம், ஓமம், பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் நிறைய லவங்கப்பட்டை, ரொம்ப முக்கியமா பிரண்டை. அது எப்படி வயிற்று புண்களை எல்லாம் ஆற்றுகிறதுலாம் நிறைய
ஆய்வுகள், நவீன அறிவியல் ஆய்வுகளும் வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து இந்த சிறப்பை கொண்டு வந்திருக்காங்க. இது முக்கியமா அவங்க முன்னிறுத்துறது வந்து வயிற்று புண்களை ஆற்றுறதும் சீரணத்தை ரெகுலேட் பண்றதுக்குங்கிற ஒரு பயன்பாட்டுக்காக முன்னிறுத்தப்பட்டிருக்கிற இது வந்து என்னுடைய பார்வையில் அதுல சேர்த்திருக்கக்கூடிய பல்வேறு இன்கிரீடியன்ட் வந்து ஒரு ப்ரீபயோட்டிக்காவும் இருக்கு. ஒரு ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்ங்கிறது இன்றைய ஒட்டுமொத்த மருத்துவ உலகமும் என்ன யோசிக்குது அப்படின்னா, நம்ம கட் பயோட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வயிற்றுல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நலமாக இருந்தால்தான் நாம் நலமாக இருக்க முடியும். இப்போ வந்து கோவிடுக்கு அப்புறம் எப்படி உலகத்தினுடைய பிற உயிரிகள் நல்லா இருந்தா தான் மனுஷன் நல்லா இருக்க முடியுங்கிற புரிதல் வந்துச்சோ, அதே மாதிரி வயிற்றுல இருக்கக்கூடிய எல்லா உயிரியும் நல்லா இருந்தா தான் நம்மளுடைய உடல்நலமும் நல்லா இருக்க முடியுங்கிறது ஒட்டுமொத்த அறிவியல் உலகமும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கும் பயன்படுற மாதிரி ஒரு ப்ரீபயோட்டிக் ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்த்து, மூலிகைகளை சேர்த்து தர நிர்ணயத்தோடு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு நிச்சயமா பெரிய அளவுல நோயர்களுக்கு பயன்படும் அப்படின்னு நாங்க மிக உறுதியா நம்புறோம். பல ஆய்வுகளுக்கு அப்புறம், பல கட்ட தர நிர்ணயத்துக்கு அப்புறம் இது வந்து சந்தைக்கு அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பொதுவா வந்து இந்த மாதிரி மூலிகை மருந்துகள் உலக தரத்தில் கொண்டு வருவதற்கான முன்னோடி நிறுவனமா அவங்க வந்து அதை செயல்படுத்துறதுனால எங்களை போன்ற மருத்துவர்களுக்கு அதை வந்து நோயர்களுக்கு அதை கொடுக்கும்போது ஒரு பெரும் நம்பிக்கையோடு இது நிச்சயமா பயன்படும். நல்ல ஏன்னா அதனுடைய தரவுகள், அவங்க நோயாளர்கள்ட்ட நடத்திய தரவுகள், அப்புறம் அவங்க சேர்த்திருக்க அந்த இன்கிரீடியன்ட் ஒன்னொன்னுடைய குவாலிட்டியை பார்க்கும்போது பெருவாரியான மக்கள் இன்றைக்கு வந்து ஐயா சொன்ன மாதிரி இந்த கேஸ்ட்ரைட்டிஸ், அசிடிட்டிங்கிறது இல்லாத ஒரு இளைஞர்களே இல்லை. இளம் வயதுல இருக்கிறவங்க பணி நிமித்தமாக மன அழுத்தத்தோடையும், சில நேரத்துல நேரம் தப்பி சாப்பிட்றதுனாலையும், பிற மருந்துகள்னாலையும், பல்வேறு காரணத்துல வயிறு புண்களோட அங்கங்க இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவம் கொடுப்பதில் ஒரு மிக முக்கிய ஒரு மருந்தாக இந்த பாசிபிஸ்ட் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம். அந்த அடிப்படையில இதை வந்து இன்னைக்கு வந்து எல்லோருக்கும் இதை அறிமுகப்படுத்துவதற்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமா இதற்கு முன்னாடி அப்பெக்ஸ் கொண்டு வந்திருந்த பல்வேறு மருந்துகள் மிகப்பெரிய அளவில் பயன்பட்டு வர்ற ஒரு வரலாற்றுல பாசிபிக்ஸும் நிச்சயமா ஒரு பெரும் பயனை கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உணவு கட்டுப்பாடு என்ன, இதை சாப்பிடணும் அப்படின்னு பொதுவா இந்த மருந்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. பொதுவா வயிற்று புண்கள் அப்படின்னா கண்டிப்பா உணவு கட்டுப்பாடு வேணும். வயிற்று புண்கள் இருக்கு, அதிக அமிலம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கிழங்குகள் தவிர்க்கணும், எண்ணெய் பலகாரங்கள் தவிர்க்கணும், குறித்த நேரத்தில் சாப்பிடணும். இது கண்டிப்பா சித்த மருந்துகள் அப்படின்னாலே மருந்து பாதி அவர்களுடைய வாழ்வியல் பாதி நாங்க சொல்லுவோம். எந்த நோயா இருந்தாலும், ஒரு காய்ச்சலா இருந்தாலும், புற்றுநோயா இருந்தாலும் அப்படிதான். அந்த அடிப்படையில இது வயிற்று புண்களுக்காக மருந்தாக இருக்கும்போது இதை சாப்பிடுறதுக்குன்னு இதுக்குன்னு ஒரு பத்தியம் அப்படின்னு இல்லைனாலும் அந்த நோய்க்கு பத்தியம் இருக்கு. அவர்கள் கண்டிப்பா கிழங்கு, காரம், மது இருந்துதல், புலால் ரொம்ப காரமா ரொம்ப புலால் போட்டு நடு இரவுல சாப்பிடுறது, இது மாதிரி அந்த விஷயங்களை தவிர்த்து ஒரு சரியான உணவு, புலால் சாப்பிட்டாலும் அதை நல்லா ஜீரணிக்கிற மதிய நேரத்துல அப்படி ரொம்ப எண்ணெயில் வதக்காத அதிக காரம் இல்லாத உணவா எடுக்கும்போது அது இந்த மருந்துகள் பரிந்துரைக்கும் போது அது பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா சாப்பிடலாம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய புறமே டைஜஸ்டண்டாகவும் ஒரு கார்பனேட்டிவாகவும் இருக்கு. அதுல கொத்தமல்லி விதை ஒரு ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ட், சீரகம், பெருஞ்சீரகம் இருக்கு. அதனால கண்டிப்பா அது வந்து சீரணத்தை மேம்படுத்துறதுனால வாயுவை வெளித்தள்ளும். சித்த மருத்துவத்துல அதை அகட்டு வாயு அகற்றிம்பாங்க. அகட்டு வாயு அகற்றி அப்படின்னாலே வயிற்றுல இருக்க வாயு வெளியே போகும்போது கண்டிப்பா மலம் வந்து எளிதா கழிவதற்கு உதவியா இருக்கும். அது கம்பெனியோட பேரு, அதாவது பிளான்ட்ல இருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஓகே எல்லாமே ஆயுர்வேத மூலிகை இதுல இருந்து எடுக்கிறோம். அதனால அந்த பேர் வச்சு கிரீன் மில்க் மார்ச். ஒரு டிவிஷனோட நேம், அப்பெக்ஸோட ஒரு டிவிஷன் நேம் கிரீன் மில்க் மார்ச். பட் இந்த மருந்து மருத்துவர்கள் பரிந்துரைப்படி தான் நாம ப்ரமோட் பண்றோம். அது முக்கியமான, இது வந்து வெளியில அட்வர்டைஸ்மெண்ட் தான் கிடையாது. இதுக்காக நீங்க இத்தனை மருத்துவர்கள் நீ கூப்பிட்டு போனாங்க. காரணம் வந்து மருத்துவர்கள் சொல்லிட்டு அவங்க மூலமா அந்த பெனிஃபிட் வந்து 135 ரூபாய். 200 ml பேக்கெட் 135. எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் இப்போ கிடையாது. ஆயுர்வேதிக் அந்த சித்தா மெடிக்கல் ஷாப் எல்லாத்துலயும் தமிழ்நாட்டில் லான்ச்சிங் ஸ்டேஜ் இருந்ததுனால கொஞ்சம் இருக்கலாம். பட் இன்னொரு ஒரு வாரம் 10 நாட்கள் எல்லா கடைகளிலும் கிடைக்கும். இப்போ எல்லா முக்கியமான கடையில ஆயுர்வேதிக் சித்தா. தேங்க்யூ.